Jenny, Jenny, yeah, climb the ladder from the bottom floor. கல்வி அப்படிங்கிறது எளிதானதல்ல. அதை ரொம்ப கஷ்டப்பட்டே படிக்க வேண்டியிருக்கு. அதற்கு ஒரு தவம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே தான் ஜெனியினுடைய வாழ்க்கையிலும் நடந்தது. ஜெனியினுடைய பள்ளி பருவத்தில் அவங்க அம்மாவுக்கு ஏற்படக்கூடிய உடல்நலக் கோளாறு, அதனால் ஏற்படக்கூடிய சிறிது வருத்தங்கள், இந்த காலகட்டத்தில் ஜெனிக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறது ஜெனியினுடைய தம்பி லாரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த கதையில் முக்கியமான ஹீரோ லாரன்ஸ் அப்படிங்கிறது தான் உண்மை. ஜெனியினுடைய அப்பாவும் தம்பியும் தான் ஜெனி அம்மாவை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த அவசர காலத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான நபர் என்ட்ரி ஆகுறாரு ஜெனியோட ஃபேமிலியில். அவர் யார் கேட்டிங்க அப்படின்னா ஆட்டோ ஓட்டுநர் நாகராஜ். ஜெனி அப்பாவுடைய நெருங்கிய நண்பர் தான் இந்த நாகராஜ். எப்போ ஜெனியோடைய அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாத காலங்களில், அவசர காலங்களில் மருத்துவமனையில் அனுமதிக்கிறது, எல்லா வேலைகள்லையும் ரொம்ப துணையாக இருக்கிறவர் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ஆட்டோ ஓட்டுநர். ஜெனியினுடைய தம்பி தான் தன் அம்மாவை எப்போதுமே ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கிறது. இரவு 1 மணி 2 மணி எத்தனை மணி ஆனாலும் அம்மாவை ரொம்ப பத்திரமா மருத்துவமனையில் சேர்க்கக்கூடிய பொறுப்பு ஜெனியினுடைய தம்பி லாரன்ஸுக்கு தான் அதீதமாக இருந்தது. அம்மாவை காப்பாற்றிய மிகப்பெரிய பொறுப்புக்கு உள்ளானவன் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஜெனியினுடைய தம்பி. குடும்பத்தின் முதல் பெண்ணாய் ஜெனி இருக்கிறதுனால பொறுப்புகள் அதீதமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த குடும்ப கஷ்ட சூழ்நிலையில் தான் அம்மாவை பார்த்துக்கணும், அப்பாவை பார்த்துக்கணும், தம்பியை பார்த்துக்கணும். இந்த பின்னணியில் தான் ஜெனியினுடைய தம்பியும் கல்வி பயில்றாங்க. அதே சமயம் தன்னுடைய அப்பா வேலை பார்க்குற இடத்துக்கும் சாப்பாடு கொண்டு செல்வது ஜெனியினுடைய வழக்கமாகவே இருந்தது. Jenny, Jenny, yeah, climb the ladder from the bottom floor. ஜெனியோட லைஃப் ஸ்டோரியில் ரொம்ப முக்கியமான ஒரு ஹீரோ அவர் தான் ஜெனியோட அப்பா சுந்தரம். ஜெனியோட அப்பா ஒரு தனியார் பேருந்து ஓட்டுநர் அப்படின்னு சொல்லலாம். ஜெனி தன் அப்பாவுக்காக எப்போதுமே மதிய உணவு கொண்டு செல்வது வழக்கம். தனியார் பேருந்து ஓட்டுநராக ஜெனியோட அப்பா சந்திக்கக்கூடிய துன்பங்கள், இடைஞ்சல்கள் ஏராளம் அப்படின்னு சொல்லலாம். ஜெனி இதெல்லாம் மனசில் எப்படி வச்சுட்டு வைராக்கியமாக படிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அப்படி ஜெனி ஸ்கூலில் 8ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு செய்தி வருது. அம்மா வந்து ஸ்கூலில் நிற்கிறாங்க. என்ன அப்படின்னா சிஸ்டர் கேட்கு, இது மாதிரி ஜெனியோட அப்பாவுக்கு காலில் அடிபட்டுருச்சு, ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, ஜெனியை அனுப்ப முடியுமா ஸ்கூலில் அப்படின்னு கேட்குறாங்க. ஜெனியும் ரொம்ப கவலையோடு வெளியில் வராங்க. என்ன ஏதுன்னு தெரியாமல் அப்பாவுக்கு அடிபட்டுருச்சு, நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு அம்மா சொல்ல உடனே கண்ணீரோட ஸ்கூலை விட்டு வெளியில் வராங்க ஜெனி. அவங்க அம்மா தம்பி எல்லாரும் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்குறாங்க. ஜெனியோட அப்பாவுக்கு காலில் அடிபட்டிருக்கு. டாக்டர் அப்போ சொல்கிறாரு, ட்ரைவ் பண்ண முடியாது, ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ ஜெனியோட ஃபேமிலி முழுக்க பொருளாதார இழப்பை சந்திக்குது. ஜெனியின் அப்பாவினுடைய விபத்து, பொருளாதார இழப்பீடு, வேலையின்மை, இது எல்லாமே குடும்பத்தை ரொம்ப வறுமைக்கு பின்னோக்கி தள்ளுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஜெனி அப்பாவுக்கு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டதுனால அவரால் பேருந்து இயக்க முடியாது. அதனால் வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஜெனியின் அப்பா தள்ளப்படுகிறார். இது ஜெனி சந்தித்த சவால்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவள் படிக்கின்ற காலத்தில். Jenny, Jenny, yeah, climb the ladder from the bottom floor. ஜெனியினுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா அடுக்கடுக்காக இடர்பாடுகள், இடிகள் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு டைம் 2 டைம் இல்லை, தொடர்ச்சியாக ஜெனியினுடைய வாழ்க்கையில் இந்த விபத்துக்கள், துயரங்கள் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ தான் ஜெனியினுடைய அம்மா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அவங்க தான் இப்போ கதையினுடைய முக்கியமான ஹீரோயின்னு சொல்லலாம். ஜெனியினுடைய அம்மா விஜி தான் விட்ட படிப்பை திருப்பி கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. படிப்பை முடிக்க நினைக்கிறாங்க. அதற்கான ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து பார்க்குறாங்க. அந்த படிப்பை தொடர்ச்சியாக முடிக்கிறாங்க, பாஸ் பண்ணுறாங்க, வேலைக்கு போகிறாங்க. எந்த வேலை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆசிரியை பணி. இப்போ ஜெனியினுடைய குடும்பம் பொருளாதாரத்தில் கொஞ்சம் உயருது. இதனால் வரைக்கும் வீட்டு
இல்லத்தரசியாக இருந்த ஜெனியின் அம்மா இப்பொழுது ஆசிரியை அப்படிங்கிற ஒரு பட்டம் வாங்குறாங்க. ஆசிரியை அவங்களுடைய பெண் என்ற பெயர் ஜெனிக்கு இப்போ வருது. ஜெனியினுடைய அப்பா 6 மாத கால ஓய்வுக்கு பின் திரும்ப பேருந்து ஓட்டுநராக தனது பணியை தொடங்குகிறார். இப்போ ஜெனி 10th நல்ல மார்க் வாங்குறாங்க, கிளாஸ் 3rd வராங்க. 12thலையும் நல்ல மார்க் வாங்கி ஸ்கூல் படிப்பை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஜெனி சயின்ஸ் ப்ராஜெக்டில் கலந்துட்டு +1 லெவலில் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஃபஸ்ட் வராங்க. அடுத்து ஜெனி கல்லூரி வாழ்க்கைக்கு நுழையிறாங்க. இந்த நேரத்தில் ஜெனியினுடைய குடும்பம் ஒரு சொந்த வீடு கட்ட நினைக்குது. இதனால் வரைக்கும் வாடகை வீட்டில் இருந்து கஷ்டப்பட்ட ஜெனியின் குடும்பம் புதிதாக ஒரு சொந்த வீடு கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த வீட்டிற்கான கிரக பிரவேசம் அப்படிங்கிறது நடைபெறுகிறது. ஜெனி அம்மாவின் உழைப்பில் கட்டிய வீடுனால அவங்க அம்மா ரொம்ப பார்த்து அந்த கட்டடத்தை ரசிக்கிறாங்க. இந்த புது வீடு அப்படிங்கிறது ஜெனிக்கு அடுத்த நொடியே ஒரு பேரதிர்ச்சி காத்திருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஜெனியினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். Jenny, Jenny, yeah.